நியூஸ் ஸ்டாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 25. ஆகஸ்ட் 25ன்னும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். கேப்டன்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், சாப்பாடு. ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவரோட அலுவலகத்தையும் சரி, அவர் கட்சி ஆஃபீஸையும் சரி 24 மணி நேரமும் வரவும் பசியோடு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் டெய்லியும் சாப்பாடு எப்பவுமே இருக்கும். இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கேப்டன் அவர்கள் மதுரையில் இருந்து நடிக்கணுன்ற ஆசையோடு சென்னைக்கு வந்தார். நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கி அவர்கள் கேப்டன் கருப்பாக இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய கதவுகள் மூடப்பட்டது. அதுக்கப்புறமா தன்னுடைய தனித்திறமையை யூஸ் பண்ணி தன்னுடைய உயிர் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய துணையோட அதுக்கப்புறம் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். புதுசாக டைரக்டர் ஆகணும், நடிக்கணுன்ற ஆசையோடு சென்னைக்கு வந்தவங்கலாம் இருக்க இடம் இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தையும் கேப்டன் அனுபவிச்சிருக்காரு. அந்த கஷ்டம் பிற்காலத்தில் யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் தங்கியிருந்த ரோகிணி லாட்ஜில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. நடிகர் நாசர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், கேப்டன்னாலே சாப்பாடு தான், நானே நிறைய டைம் போயிருக்கேன், சாப்பிட்றதுக்காகவே போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது நிதர்சனமான ஒரு உண்மை. அதற்கு பிறகு கேப்டன் தன் கடின உழைப்பால் திரைத்துறையில் நிறைய விஷயம் சாதித்தது மட்டும் இல்லாமல் தான் நடிக்கும் பொழுதே மக்களுக்கு தான் சம்பாதித்த பணத்தை ஒரு சரிபாதி மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அது பிற்காலத்தில் கேப்டனுடைய ரசிகர் மன்றமாக மாறி இருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே வராரு கேப்டன். தன்னுடைய முதல் மாநாடு மதுரையில் பிரகடனம் பண்ணார். அந்த மாநாட்டை பார்த்த இங்கே அரசியல் கட்சிகள் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். அவர் போட்ட அந்த மாநாடு திடலை விட வெளியே தான் அவ்வளோ கூட்டம் இருந்தது. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அதை 2005 முதல் மாநாடு மதுரையில் போட்டார் கேப்டன். அதன் பிறகு கேப்டன் தன் பிறந்த நாளை கூட கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா அங்கே ஈழ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னோட பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக மாற்றிய ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் சம்பாதித்த பணத்தை வச்சு அவர் ஆடம்பரமாக வாழ்ந்துருக்கலாம், ஆடம்பரமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் கடைசி வரையும் நடிச்சிருந்தாரா கூட இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக அரசியலுக்கு வந்த ஒரே தலைவர். அது மட்டும் இல்லாமல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இதுதான் அவர் தமிழ் மேலே வச்ச ஒரு பற்றுன்னே சொல்லணும். நம்ம அந்தளவுக்கு தமிழ் மேலே ஒரு பற்று உள்ள ஒரு தலைவர் அவர். ஏன்னா தமிழ் படங்களை தவிர வேறு படங்களை நடிக்காத ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்னார் கேப்டன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காலப்போக்கில் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரே காரணத்தால். ஏன்னா மக்கள் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நல்லவர் வந்தால் நம்ம தான் பிடிக்காதே, நமக்கு நல்லவர் வந்தாலே நம்ம அவரை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் கேப்டன் அவர்களும். அவர் காலத்தின் கட்டாயத்தினால அன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி வச்சு அன்றைக்கி எதிர்கட்சி ஆனார். அன்றைக்கி பெரும் கட்சிகள் அதிமுக திமுக 2 கட்சிகள் இருக்கும்போது திமுக பில்லுக்கு தள்ளி தேமுதிக எதிர்கட்சி ஆச்சு. அப்போது சட்டசபையில் நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி சட்டசபையில் கேப்டன் கர்ஜித் அந்த குரல் இன்றைக்கும் பேசப்படுது. ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசிடுவாருங்க. எதுவாக இருந்தாலும் மறைமுகமாக பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. மீடியாவாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என் மனசில் தோணுதை நான் பேசிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் அவர். அதன் பிறகு தான் கேப்டன் அவரோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. அந்த பின்னடைவு ஏற்பட்டது காரணம் தான் மீடியாக்கள் தீனி போட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா மீடியாக்கள் பற்றி தான் நமக்கு தெரியும்ல, நமக்கு எது வைரலாக போதோ அதை தான் நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருப்போம். மீடியாக்கள் தப்பு சொல்லலை. மீடியாக்கள் அன்றைக்கி பண்ண அந்த விஷயங்கள் தான் கேப்டனோட மனசில் ரொம்ப ஒரு மாதிரி ஆறாத ரன்னம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா என் மக்களுக்காக நான் வரண்ட அரசியலுக்கு யாராக தானே பார்த்துக்கலான்ற ஒரு கர்ஜனோடய வந்த கேப்டன் அவரை அவ்வளோ நல்லது பண்ணியும் நம்ம அவரை நெகட்டிவாக அந்த டைமில் கேப்டன் மீடியாக்களை பார்த்து துப்பிட்டார். கேப்டன் அப்படியே ஏந்து போகிறாரு, ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அன்றைக்கி மீடியாக்கள் பண்ண விஷயங்கள் தான் அப்படியே அது ட்ரோலாக மாறிச்சு. அப்படியே எல்லோரும் கேப்டன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேச ஆரம்பித்தாங்க. கேப்டன் இவ்வளோ பண்ணியும் மீடியாக்கள் பண்ண இந்த மாதிரி அந்த விஷயத்தைங்களே கேப்டனுடைய அந்த விஷயங்களை போட்டு காட்டி
அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் மக்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து என்னையே நெகட்டிவாக தப்பாக அது மாதிரி பேசும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் பாருங்கள். அன்றைக்கி வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொன்னாங்க, மீடியாக்கள் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டார் கேப்டனு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். நிறைய பேர் மீடியாக்கள் அன்றைக்கி பயங்கரமாகவும் கேப்டனுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை கூட பயங்கரமாக திட்டினாங்க. இப்போயா வந்தீங்க, நீங்கள் ஃபுல்லாக இப்படி காட்டிட்டு இப்போ வந்து கேப்டன் அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணாருன்ட்டு இப்போ கொண்டாடுறதுல ஒரு விஷயமும் கிடையாதுங்க. அன்றைக்கி வந்து கேப்டன் வந்து அவ்வளோ பண்ண விஷயங்களை மட்டும் நீங்கள் கொண்டு போயிருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்திருக்க மாட்டோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவராக ஆனாருங்க கேப்டனு. அப்புறம் வந்து அந்த சட்டசபையில் நடந்த மேட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பார்த்து கேப்டன் கையை ஓர்த்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மீடியாக்கள் ஃபுல்லாக அது பரவிச்சு. அதுக்கப்புறமா தான் கேப்டனுடைய எம்எல்ஏக்கள் கூட இருந்தவங்களாம் துரோகம் செய்ய ஆரம்பித்தாங்க. முதல் துரோகத்தை சந்தித்த கேப்டன் அன்றைக்கி வந்து மனம் முடிஞ்சிருப்பார் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து அத்தனை எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கும் வந்து கேப்டன் வந்து மனம் தளரலைங்க. அவர் தான் தெரியுமே சிங்கங்க. அவர் வந்து நீங்கள் யார் எது சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து நான் சொல்கிறது தான், நான் முடிவு பண்ணால் தான், போகிறவங்க போட்டோம், அவள் தான், இருக்கிறவங்க இருக்கட்டும், என் மக்களுக்காக நான் கடைசி வரையும் நல்லா ஏங்க ஒரு தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் தாங்க. மக்களை யாருங்க சொல்லுவா? மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவேன், என் மக்களுக்கு நான் விடமாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தாங்க. வேறு யாருங்க? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கோம் உண்மையிலேயே. அது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயந்தான். எம்ஜிஆர் காது கேளாதவர் வாய் பேசாதவர் இந்த பள்ளிக்கு வந்து கேப்டன் பிறந்தநாள் அன்று இன்ன வரைக்கும் வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கேப்டன் மூலிமா இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது. அவர் இல்லைனாலும் தொகை வந்து போயிட்டு தான் இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கோம். ஆனால் கேப்டன் பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தாங்க அவரோட ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தார். ஏன்னா அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து நிறைவேற்றிட்டுருக்காங்க. அன்றைக்கி வந்து சொன்னார் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னார். ஆனால் எல்லோரும் சிரித்தாங்க. எப்படி வீடு தேவை, எப்படி மூட்டை முடியாதுன்னு வருவாங்களா, இல்லை லாரியில் கொண்டு வருவாங்களா, அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாங்க. ஆனால் அதை வந்து அந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இது வந்து பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுது. இது போல் நிறைய விஷயங்கள் வந்து கேப்டன் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம யாரை கண்டுக்கிறோம்? நம்ம தான் நல்லவங்க பண்ணாலே நமக்கு பிடிக்காது, நம்ம தான் ஓட்டு போட மாட்டோமே. பேசுவோம் கேப்டன் நல்லவர் வல்லவர் அப்படின்னு பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அவருக்கு தான் நம்ம ஓட்டு போட மாட்டோம். நம்ம காமராஜர் அவர்கள் கூட நம்ம அவர் இறந்ததுக்கப்புறம் தானே பேச ஆரம்பித்தோம். காமராஜரை நம்ம தோக்கடித்தோம், கேப்டன் அவரையும் வந்து நம்ம தோக்கடிச்சிட்டோம். அவர் லாஸ்ட் எலெக்ஷன் அவர் தோக்கடிச்சிட்டோம். அவருக்கு ஓட்டு போடாமல் தோக்கடிச்சாங்க. அன்றைக்கி வந்து எலெக்ஷனில் கேப்டன் தோக்கலிங்க, மக்கள் தான் தோத்துட்டாங்க. கேப்டன் ஃபஸ்ட்டு ஒரு மாநாடு போட்டாருங்க. அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் இருக்குது தெரியுமா, இதுதான் மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அன்றைய அரசியல் காலகட்டத்தில். ஏன்னா அன்றைக்கி வந்த மக்கள் பார்த்திங்கன்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்த மக்கள் கிடையாதுங்க. கேப்டனுடைய குரலை கேட்பதற்காகவும் அவர் என்ன பேச போகிறாரு, அவர் என்ன மக்களுக்காக என்ன செய்ய போகிறாருன்ற ஒரு ஆவலோடு வந்த மக்கள் கூட்டம் தான் அன்றைக்கி கேப்டன் போட்ட மாநாட்டுக்கு வந்த கூட்டம். இன்று கூட எத்தனையோ அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தினாலும் அன்று நடத்தப்பட்ட கேப்டனுடைய மாநாட்டை ஒப்பிடாமல் இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வந்த ஒரு மாநாடு கேப்டனோட மாநாடு தான். கேப்டன் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க உண்மையிலேயே சொல்லப்போனோம். ஏன்னா கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு கேப்டன் இங்கே இல்லைங்க. அவர் வந்து அவரோட சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருந்தபோது கேப்டனை வந்து கலைஞர் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு குழந்தை போல் அழுதாருங்க. அது எல்லாருமே தமிழ்நாடே பார்த்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மனசில் எதுவும் வச்சுக்காமல் கலைஞரை அவ்வளோ நேசித்தார் கேப்டன். அதனால தான் அவருடைய இறப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் குழந்தை போல் அழுதார் கேப்டன். அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கேப்டன் வந்து கூட்டணி வச்சார், ஃபஸ்ட்டு ஒரு கூட்டணி வச்சார் அதிமுக கூட. அன்றைக்கி சட்டசபையில் வந்து கேப்டன் அவர்கள் அந்த கட்சித்த அந்த ஒரு நொடி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் எதற்காக பார்த்திங்கன்னா மக்களுக்காக எதாவது செய்ய மாட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கூட்டணி வச்சார். அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கி மக்கள் மேலே திணிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அவர் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மக்களுக்காக நான் எதாவது செய்யணும்னு வந்த கேப்டன் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நீங்கள் மக்களுக்காக தான் அன்றைக்கி சட்டசபையில் அவர் அன்றைக்கி அந்த ஒரு நிகழ்வு நடந்ததே அதுக்காக தான், மக்களுக்காக தான். அதுவும் அவர் நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி கூட்டணியில் அவங்களோட கூட்டணி வச்சவங்களோட இருந்து அவங்களுக்கு சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கேட்டு இருந்துருந்தாருன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பதவியில் வந்திருக்கலாம். பட் ஆனால் அன்றைக்கி வந்து கேப்டன் அதை விரும்பலைங்க. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுத்தார் கேப்டன். நமக்கெல்லாம் தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு மக்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இல்லை. அந்த காலகட்டத்தில் நாங்கள் மிஸ் பண்ணதை எல்லாத்தையும் வந்து கேப்டனுடைய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம், கூட இருந்து பார்த்துருக்கோங்க. அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலியுக கர்ணன் கேப்டன்
நம்ம மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கர்ணன். ஏன்னா அவர்கிட்ட வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். கர்ணனை கூட நம்ம வந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கலியுக கர்ணன் கேப்டன் அவர்களை வந்து மக்களும் சரி, சில மீடியாக்களும் சரி, நெஞ்சில் குத்தி தாங்க சாய்ச்சாங்க. கேப்டனோட ஸ்பெஷல் என்னென்னா, தன்னோட எதிரியையும் வந்து நேசிக்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் யாரையும் எதிரியாக முதல்ல பார்த்தது கிடையாது. நிறைய பேர் கேப்டனை தான் எதிரியாக பார்த்துருக்காங்க, தவிர்த்து கேப்டன் இது வரைக்கும் யாரும் எதிரியாக பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட எதிரியையும் ரசிக்க வைத்தவர் கேப்டன். என்னுடைய வாழ்க்கையில் கேப்டனோட நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அவருடைய சூழலில் பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு சக மனிதரோட பழகலை, மாபெரும் மனிதம் போற்றும் மனிதரோட நான் பழகியிருக்கேன் அப்படின்னு நான் உணர்றேங்க. என்னதான் இருந்தாலும் கேப்டன் இல்லைனாலும் அவரோட நினைவுகள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே வந்து கேப்டன் உணவு அளித்தார், கேப்டன் உணவு போட்டார் அப்படின்ற மாதிரி நான் நிறைய படிச்சிருக்கோம், நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய்டுவோம், உணவு போட்டார், ஓகே கேப்டன் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு ஒருத்தன் வந்து தன் காது அடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் கண் மயக்கத்தில் இருக்கும்பொழுது கேப்டன் போட்ட அந்த உணவு வந்து அவன் என்றைக்கும் மறக்க மாட்டான். ஏன்னா அந்த ஒரு பசியில் ஒரு இடத்துல உணவு கிடைக்குது, நம்ம போனால் ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்படின்னும் போது அந்த சாப்பிட்ட அந்த மனிதனுக்கு தான் தெரியும் கேப்டனுடைய அருமை. இன்ற வரைக்கும் கேப்டனுக்கு நன்றி மறக்காமல் தான் இருப்பாங்க. இன்றைக்கி கேப்டன் நம்ம கூட இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேப்டனுடைய அந்த நினைவுகள் இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் இல்லை, இன்னும் 100 ஆண்டு கடந்தும் கேப்டன் அவர்கள் நம்மளோட வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இன்றைக்கி கேப்டனுடைய பிறந்தநாள் அன்று கேப்டனுடைய நினைவுகளை என்னுடைய பார்வையில் நான் பகிர்ந்துட்டது வந்து என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். என்றும் கேப்டனின் நீங்கா நினைவுகளில் வாழும் மக்களில் நானும் ஒருவன். நன்றி.